ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் VN கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான செம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பாலக் பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். உங்கள் வீட்டு குட்டீஸ் பாலக் சாப்பிடவே மாட்டேன்றாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு பாலக்கர் சாப்பிட வைக்கிறதுக்கான பெஸ்ட்டு வே இந்த பாலக் பன்னீர் ரெசிபி தாங்க. இந்த பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10லேருந்து 12 முந்திரி எடுத்து சுடு தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் பாலக்கீரையை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நான் இங்கே ஒரு கட்டு பாலக்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாலக்கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாலக்கீரை போட்டதுக்கப்புறமா அது இந்த மாதிரி நல்லா தண்ணியில் அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா மூழ்கி நல்லா வேகும். இப்போ இந்த பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இந்த பாலக்கீரையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி 2 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட போட்டுக்கலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை அண்ட் 2 லவங்கம் இதில் ஆட் பண்ணலாம். அடுத்து இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 7-8 பூனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது கோல்டன் ப்ரௌன் ஆகி அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அது கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். எப்பயுமே எந்த ஒரு டிஷ்க்குமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். இந்த மசாலாலாம் இந்த வெங்காயத்தோடு நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா நான் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நான் இங்கே வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூளை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கொத்தமல்லி தூள் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. ஏன்னா டக்குன்னு அதை கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளியும் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி அது நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடணும். இந்த பாலக் பன்னீரில் நம்ம தக்காளி போட்டிருக்குமா அப்படின்றதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு இதை நல்லா மேஷ் ஆகிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தக்காளி அடித்து அது பியூரியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பாலக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாலக் பேஸ்ட் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். நான் பாலக் பேஸ்ட் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மூடி போடாமல் அப்படியே 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதை அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா 2 நிமிஷம் கொதித்து சுண்டி வந்துருச்சு. இது கொதிக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இதை கிளறி விட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். முந்திரி பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு நம்ம பாலக் கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதை கிளறும் போது சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டு கிளறுங்க. அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கிற வரல வெயிட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு 100 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கிரேவியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை நல்லா கிளறி விட மறந்துடாதீங்க. இந்த கிரேவிக்கு பன்னீரை எண்ணெயில் வறுக்கணும்னு தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த பன்னீரை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிளறி விடும் போது பார்த்து கிளறிடுங்க. ஏன்னா பன்னீர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பன்னீர் உடையாத மாதிரி பார்த்து பக்குவமாக கிளறணும். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. என் பொண்ணு எந்த கீரையுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாலக்கீரையை நான் பண்ணி கொடுத்தேன்னா இதை நல்லா சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் குழந்தைய கீரை சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, சில பெரியவங்களும் கீரை சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாதிரி கீரை சாப்பிடாம இருக்காங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு சாப்பிட சொல்லுங்க. அண்ட் மறக்காம இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.